இன்விட்ரோ ஃபர்டிலிட்டி, இதை தொடர்பாக ஒரு வீடியோ. இது பாலிடிக்ஸும் ஜியோ பாலிடிக்ஸும் ஒன்றுமல்ல, ஆனால் அறிய வேண்டிய இந்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்பது. ஒரு சமயத்தில் உலகில் மிக அதிகமாக இருந்தது அடாப்ஷன். குழந்தைகளை அடாப்ட் செய்வார்கள் ஆர்ஃபனேஜ் மற்ற இடங்களில் இருந்தும். தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் இருந்துதான் அடாப்ஷன் மிக அதிகமாக நடக்கின்றது. அமெரிக்காவில், யூரோப்பில் இந்த நிகழ்ச்சி செய்யும் சில கிறிஸ்டியன் பிரீஸ்ட்ஸ் மற்றும் ஆர்ஃபனேஜஸ் ஆகியவை கம்யூனிட்டி சர்வீஸ் ஆக நடத்தும் ட்ரஸ்ட்ஸ் இருந்தது. ஆனால் புதிய தகவலின்படி, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லும், சுமார் 1000% இந்த ஐவிஎஃப்பின் வளர்ச்சி. புரிந்து கொள்ளுங்கள், பல நாடுகளில் இதை கமர்ஷியலாக செய்ய முடியாது. இந்தியா உட்பட பல நாடுகளில் இதை கமர்ஷியலாக செய்ய முடியாது. அதாவது வாடகை கொடுக்கும் தாய், ஆனால் அவர்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ், மருந்து ஆகியவற்றை வாங்கும் ஆள் கொடுக்க வேண்டும். பணம் கொடுக்க முடியாது. அதுதான் பிரிட்டனின் நியமம். ஆனால் இட்டலியில் இருந்தாலும், ஜெர்மனியில் இருந்தாலும், பிரான்சில் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பேன் செய்துள்ளது. ஆனால் இதற்கு மிகவும் அதிகம் மக்கள் டிபெண்ட் செய்யும் நாடு யுக்ரைன் ஆகும். காரணம், இங்கே கமர்ஷியல் இருக்கிறது, ஆல்ட்ருயிஸ்டிக் இருக்கிறது, இரண்டும் உள்ளது. இதை பற்றி என்ன இந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக இருக்கின்றது? நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்ன பிரச்சனைகள் காரணமாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது குழந்தைகள் இல்லாத இஷ்யூஸ், அதையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதை எப்படி என்று நான் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை என்ன ஐவிஎஃப் என்று. அதாவது ஆண் இன் ஸ்பெர்ம் எடுக்கிறது, பெண்ணின் எக் எடுக்கிறது, அதற்குள்ள அந்த டைமிங்கின் படி இன்சர்ஷன் நடக்கிறது. அதற்காக ஒரு பெண்ணின் கர்ப்பகோஷத்தை வாடகைக்கு எடுக்கிறது, அது ஃப்ரீசிங் வச்சு அதன் ஹெல்த்தியான ஸ்பெர்ம் எடுத்து அதற்குள்ள இன்சர்ட்டை செய்கிறது. இதுதான் பேசிக்கலி இது. இதற்குறித்து ஜென்ரலாக நான் சொல்கின்றேன். நான் டாக்டர் இல்லை, டெக்னாலஜிஸ்டும் இல்லை, பயோகெமிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்டும் இல்லை. இது இஷ்யூ என்னும் விஷயம் உலகத்தில் இது போன்ற ஜெனட்டிக் இஷ்யூ. ஆனால் மற்ற இஷ்யூஸ் மற்றும் பிற பல பர்சன்ஸுக்கு விவரிக்க வாய்ப்பு இல்லை. அதற்குரிய நாயாந்தரா தங்களுடைய ஹஸ்பண்டுடன் இரட்டை குழந்தைகள் விஷயம் நீங்கள் பார்த்திருக்கும். ஆனால் இதுவரை உலகில் இந்த அளவுக்கு அதிகரிக்கின்றது என்ன காரணம்? அதாவது அதற்குள்ள ஒரு விஷயம் உள்ளது, அது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. முக்கியமான விஷயம், இதன் எக்ஸ்பென்சஸ் மிக அதிகம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்தியாவில் இதன் எக்ஸ்பென்சஸ் மிக அதிகம். இந்தியாவில் சுமார் 15 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இருக்கின்றது. இங்கே கால்குலேட் செய்ய வேண்டியது, இந்தியா 2021 புதிய ரெகுலேஷன் கொண்டு வந்தது, அது பேன் செய்துள்ளது. ஆனால் பணம் கொடுக்காமல் செய்யும் என்றால் மட்டும் இந்தியாவில் அனுமதி அளிக்கின்றது. அதற்காக ஐவிஎஃப்பின் பல கிளினிக்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் அடைந்து விட்டது. அது உண்மையாகின்றது. காரணம், இந்திய அரசு இந்த பில் பார்லிமெண்டில் கொண்டு வந்து உள்ளது. அடுத்த கேள்வி, என்ன உலகில் இந்த அளவுக்கு அதிகரிக்கின்றது, என்ன காரணம்? எனக்கு அறிந்துள்ள சில பர்சன்ஸ் உள்ளது, இந்த ஐவிஎஃப்பின் கிளினிக்ஸும் போய் அவர்களின் வீடும் நாட்டும் இந்த 10 UM 20 UM லட்சம் ரூபாயும் செலவிட்டது. ஆனால் முடிவில் கையாளாத பர்சன்ஸ். அதற்குரிய ஒரு கணக்குப்படி ஒரு 100% என்றால் ஒரு 20-30% பர்சன்ஸ்க்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் இல்லை. பின்னர் நீங்கள் அறிந்திருக்கும் உண்மை, ரிசல்ட் பாசிட்டிவானாலோ அல்லையோ இவை கப்பிள்ஸ் இதை வெளியே சொல்ல மாட்டார்கள். அதற்காக ஹாஸ்பிட்டலோருக்கு பெரிய முறைகேடாக இதை கொண்டு செல்ல முடியும். நான் 2015 டெஹல்காக்காக ஒரு கவர் ஸ்டோரி செய்திருந்தேன். இது மிகப்பெரிய மோசடியும் ஏமாற்றமாக ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்து கொண்டிருந்தது. ஒரு டாக்டர் ஒரு கைனகாலஜியில் டிப்ளோமா பெறுகின்றார். இந்த விஷயத்தை மூடுவார். வருகிற பேஷண்ட்ஸ், அதாவது கப்பிள்ஸ்க்கு 10-20 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு முடிவாக 20% இது போல ரிசல்ட் இல்லாமல் பணம் முழுவதும் இழந்தவர்களை பலரையும் நான் அறிந்திருக்கின்றேன். அதற்காக நான் ரிசர்ச் செய்ய பல கப்பிள்ஸ் நேரில் சென்று கண்டேன். ஆனால் இப்போதைய விஷயம் இதுவல்ல. காரணம், டெக்னாலஜி மிக அட்வான்ஸ்ட் ஆக இருக்கின்றது. இதற்குள் ரிசல்ட் சுமார் 90% சக்சஸ் இருக்கிறது. இதனை அதிகமாகி வருவதற்கான காரணம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சேம் செக்ஸ் ஆண்களுடன் அல்லது பெண்களுடன் நிகழ்ச்சி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் இதே போல சரகசிக்கு டிமாண்ட் கூறுகின்றனர் மற்றும் குழந்தைகளை விரும்புகின்றனர். லெஸ்பியன் ஆனாலோ ஹோமோசெக்சுவல் ஆனாலோ அவர்களும் குழந்தைகளை விரும்புகின்றனர். அதை இரண்டு சேர்த்தும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருதலால் பல நாடுகளில் இது கமர்ஷியலாக இருந்தாலும், உக்ரைனிலும் பல நாடுகளில், கஜகிஸ்தானில், பழைய ரஷ்யன் ரிப்பப்ளிக்கில் இருந்த பல நாடுகள், அமெரிக்காவில் இது கமர்ஷியலைஸ்ட் ஆகி உள்ளது. இரண்டையும் செய்யலாம். அமெரிக்காவில் உள்ளத்தில்
2023-24 சுமார் 8% அதிகரிப்பு இருக்கலாம். அதாவது சரோகேசி மூலம் குழந்தைகள் எடுக்கும் விவகாரம். யூரோப்பியன் டெஸ்டினேஷன் என்பது UK. அங்கு இந்த சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டத்தை பின்பற்றியோ செய்பவர்கள் அதிகமாக இருக்கின்றனர். அங்கு அது சிட்டிசன்ஷிப்பின் உரிமை இல்லை. காரணம், அங்கு கர்ப்பகோஷம் வாடகைக்கு எடுப்பது அவர்கள் அக்செப்ட் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பல நாடுகளும் பல விதங்கள் உண்டு. இந்தியாவில் ஆனால் அதற்கு இந்தியா தனித்து ஒரு விதம் இருக்கின்றது. சொல்லப்போகும் விஷயம், இந்த சொல்றது செக்ஷுவல் டிசீஸ் பிரச்சனைகள் உள்ளவர்கள், அதற்காக ஒரு பெரிய டாபிக் உள்ளது. காரணம், நான் ஏர்லி ரிசர்ச் செய்ததில் இந்த பிரச்சனைகள் ஏன் உருவாகின்றன என்று. நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆகிறது. இந்த பைக் ஓட்டுபவர்களுக்கு கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றாகிறது. டாக்டர் கூறியிருந்தது. இந்த பைக் ஓட்டும் போது நாம் ஆண்கள் பற்றியே கூறுகிறேன். இந்த கல்ஃப் இடையே உள்ள ஹீட், அதாவது வெப்பம், நமது ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி சீமன் கவுண்ட் குறையும் என்று அந்த ரிசர்ச்சுக்கான ஒரு ரிப்போர்ட் நான் பார்த்தேன். காரணம், அது ஒரு அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட். அதற்காக தான் அதிகமாக அரப்ஸ். காரணம், அவர்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது. காரணம், அங்கு டெம்பரேச்சர் மிக அதிகம் இருக்கின்றது. அதுவும் ஒரு ஃபேக்டர் ஆகும். இந்த ஹீட் என்றால் பல ஃபேக்டர்ஸ் உள்ளது. அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் சொல்கின்றேன். நான் இதனை கன்க்ளூட் செய்கிறேன். இப்போதைய குளோபல் 1000% உயர்வு என்று சொல்லும் அது மிக அதிகமாக உள்ளது. திரும்ப அடாப்ஷன் எடுப்பது முற்றிலும் இல்லாமல் போகின்றது. அது ஆர்ஃபனேஜஸ் ஆகும். பிற குழந்தைகள் அப்பொழுது அவர்கள் சொந்த குழந்தைகளை இதே மாதிரி சரகேட் மதர் ஊடாக எடுத்து இருக்க முடிந்தால் அதற்கு என்னால் அடாப்ஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடாப்ஷன் பல நாடுகள், பல சட்டங்கள், பல விதங்கள் கொண்டு வரும். அது ஒரு திசை மாற்றி எல்லாவற்றையும் சேர்த்து. புரிந்து கொள்ள வேண்டியது, புதிய தலைமுறையும் புதிய ஆட்களும் பிரசவிக்க விரும்பவில்லை என்றாலும் அவர்களுக்கு இந்த வழியிலே IVF வழியில் சென்று குழந்தைகளை எடுத்து வளர்க்கவும் இருக்கிறது. அதற்கு நமக்கு தேவையாகும். அது ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆகிவிட்டது. இதற்குள்ள 1000% உயர்வு அந்த பகுதிகள் மிகவும் கவனமாக நமக்கு தேவையாகும். ஏனெனில் அது மற்றொரு பெரிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக மாறக்கூடியது. அதற்கான நேரத்தில் இந்தியாவிலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த மசோதா மீண்டும் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காரணம், இந்திய கப்பிள்ஸ் வெளிநாட்டிற்கு சென்று செய்வதை விட இது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த மசோதா படித்து பார்த்தால் அந்த மசோதாவில் சில பிரச்சனைகள் உள்ளது. அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதே இதனை வைத்து பார்த்தால் தெரிகிறது.